யோ சாய் அப்படியே நினைக்கிறேன். என்னையா பாட்டு போட்டுக்கிற கருப்பு படத்தில் காடு மோடுன்னு பாட்டு இப்போதான் கேட்டேன். என்ன பாட்டு அது? எனக்கு வந்து லிரிக் ஒன்றும் புரியல. அந்த சரவடி ஸ்டார்டிங்கில் வந்து சரவடி 1000 பத்தணுமான்னு அது மட்டும் தான் கேட்டுது. அதுக்கப்புறம் ஒன்றுமே புரியலையா. காடு மோடுன்னு கேட்குது நடுவில். காடு மோடு ராங்கே ஏதோ காட்டாத. அதுக்கப்புறம் ஒன்றுமே புரியல. என்ன பண்ணி வச்சிருக்க? ஏன் சூர்யா அண்ணனுக்கு மட்டும் இந்த மாதிரி போடுற? நீ வந்து சிங்கம் படத்தில் வந்து இந்த பாட்டு கேட்டிருக்கிய நீ, அந்த ஓப்பனிங் சாங்கு. ஏ கருப்பு வேலையனாரு கலையாட்டா நிற்கிறாரு, களவாணி யாரும் வந்தா களவாங்க விட மாட்டாரு. ஓ எங்க ஊரில் ஒரு கெட்ட பழக்கம், யாரு கேட்டாலும் அள்ளி கொடுப்போம், எதிரி வந்தாலும் நாங்க மதிப்போம், எந்த நிலைமையிலும் மேலே இருப்போம், குலதெய்வம் ஆறு முகம் எங்களுக்கு எப்போதும் ஏறு முகம். அப்படி இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டு அட்லீஸ்ட் அந்த பாட்டு மாதிரியாச்சும் போட்டுருலாம் இல்லையா? இது ரொம்ப ஒன்றுமே புரியல. அதுவும் மியூசிக்காக அந்த அளவுக்கு ரசிக்கிற மாதிரி இல்லை. அது ஏன் இது இப்போதானே ரீசெண்டாக வந்து நல்லா இருந்தது அந்த பாட்டு. இந்த படத்தில் பிரதீப் ரங்கனா அந்த டியூடு பத்தில் தான் போட்டிருந்தேன். ஏன் சூர்யாவுக்கு மட்டும் இந்த மாதிரி போட்டிருக்க? என்னால் இது ஏற்றவே முடியல. நெக்ஸ்ட் அடுத்த பாட்டு ஆச்சு நல்லா போடுவியான்னு இப்போ எங்களுக்கு ஒரு டவுட்டே வருது. நீ வந்து ஆக்சுவலாக ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணிட்டேயா. ஏன்னா கருப்பு படம் சூர்யா ஃபேன்ஸு ரொம்ப வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து நீ இந்த மாதிரி வந்து ஒரு டல்லான மூமெண்ட்டு பாட்டாக போட்டினேன் எப்படி? இது வந்து சூர்யா ஃபேன்ஸை ஒத்துக்கின ஒரு விஷயம். நான் வந்து எல்லாத்துலேயும் பார்த்து தான் இருக்கேன் சோஷியல் மீடியாவில். யாருமே வந்து அக்செப்டே பண்ணிக்கல பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு வந்து ஒரு மொக்கையான மியூசிக் போட்டிருக்கேன். லிரிக் கூட புரியாத மாதிரி பண்ணிட்டேன். லிரிக் மேபி நல்லா இருந்திருக்கலாம் போல, பட் உன்னோட மியூசிக்கால வந்து அந்த லிரிக்கையும் கெடுத்து விட்டு எதுவுமே கேட்கலடா அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டேன். இது ரொம்ப ஒஸ்டியா. நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த டியூட் படத்தில் கேட்டதுக்கு அதுக்கும் சரி நல்லா பண்ணுவான் போல பையன் அப்படின்னு நினச்சேன். பட் சொதிப்பு விட்டையா. உன்னை எப்படியா அணியறது கூட கம்பேர் பண்ணுறாங்க? எப்படியா நீயே சொல்லியா? சூர்யான்னு ஒரு மாஸ் ஹீரோ, அவருக்கு போய் கொடுக்குறேன்னும் போது அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லபடியாக கொடுக்கணும்யா. கொஞ்சம் டீசெண்டாக கொடுத்துருந்தாலும் நல்லா கேட்குற மாதிரி இருந்துடணும். அது என்ட்ரி சாங்குன்னு நினைக்கிறேன். அதை போய் இப்படி பண்ணி வச்சுக்கிறியா? சத்தியமாக ஒரு இன்ட்ரெஸ்டே வரலையா அந்த பாட்டு கேட்கறதுக்கு. கேட்க முடியல. தீபாவளி அதுவும் கேட்கவே முடியல. பட்டாசு சத்தம் கூட கேட்டலாம் பொழுது. உன்னோட பாட்டு கேட்க முடியலையா? அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக போட்டிருக்க. எப்படி ரிப்பீட் மோடில் கேட்க முடியும் சொல்லு போகலாம்? ரீல்ஸு பண்ண மாட்டானுங்க, ரிப்பீட் மோட்லேயே கேட்க முடியாது. அப்புறம் அந்த பாட்டு வந்து ஸ்க்ரீனில் வந்து தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகி வரும்போது எப்படி எங்களுக்கு இந்த வைப் இருக்கும் சொல்லு பார்க்கலாம்? ரொம்ப வந்து எங்களை டிசப்பாயின்ட் பண்ணிட்டேன். சூர்யா ஃபேன்ஸ் வெரி டிசப்பாயின்ட் ஆகிட்டாங்க இதனால். ஸோ சாய் அபியங்கர் உன்னோட அடுத்தடுத்த பாட்டிலேயாச்சும் கருப்பு படத்தில் ஒரு நல்லபடியாக கொடுக்கணும்னு நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா அந்த கருப்பு சாமி ஐயனாரே வந்து உனக்கு உதவணும்ன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா வந்து இது வரைக்கும் பார்த்ததில்ல அந்த பாட்டு ரொம்ப சொதப்பிடுச்சு. அதான் சொன்னேன், அந்த சிங்கம் படத்துலேயே செம்ம வைப்பாக இருக்கும் பாட்டு. அந்த மாதிரி அதே குத்துந்தா கூட சூப்பராக இருந்திருக்கும். பட் நீ வந்து ரொம்ப காண்டத்துற மாதிரி பண்ணி விட்டையா.